வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற சப்ஸ்கிரைப் செய்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது ஆதித்யாவின் முன் யோசனை காண்போம். ஆதித்யா என்பவன் சூரியனைப் போல் பிரகாசமாகவும் சந்திரனைப் போல் குளிர்ச்சித்தன்மை உடையவனாகவும் சாந்தமாகவும் காணப்படுவான். குழந்தை பருவம் தொட்டே எதையும் ஆழ்ந்து நோக்கி முன் யோசனையுடன் சிந்திக்கக்கூடியவனே. அவனது பெற்றோர்கள் அவனுக்கு வைத்த பெயர் சரிதான் என்று எண்ணத் தோன்றுகிறது. எல்லாருடனும் சில பல நேரங்களில் சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் பயன்பட்டு இன்முகம் காட்டி பழகுவான். அவனை எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன் பிடிக்காதவர்களுக்கும் பிடிக்க வைக்கும் அப்படிப்பட்ட குணப்பண்பு உடையவன். கல்லூரியில் பயின்றிட காலெடுத்து வைத்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் கல்வியில் மற்றும் யாவருடனும் பழகுவதில் அவன் கெட்டிக்காரன்தான். முரட்டுத்தன்மை உடையவரும் பகைமை எண்ணம் கொண்டவர்களும் கூட இவனை வெறுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பண்பு ஆதித்யாவிற்கு. இருப்பினும் கல்லூரியில் நன்கு இவனைப் போன்று படிப்பவர்களுடன் பழகிடும் ஆதித்யா கல்வியில் நாளும் நன்கு தேர்ச்சி பெற்று வந்தான். நல்லார் சொல் கேட்டர், நல்லாரோடு இணங்குவது மற்றும் மாதா பிதா குரு தெய்வ வணக்கத்தில் ஈடுபடுவது ஆகியன இவனது நல் ஒழுக்கங்கள். இவற்றையெல்லாம் ஆதித்யாவின் உறவினர் மற்றும் ஊரினர் நன்கு அறிவர். பின்பு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற இந்த ஆதித்யா மேல்பட்ட ஆய்வு படிப்பிற்காக வெளி மாநிலத்தில் ஒரு பல்கலையில் சேர்ந்தான், யூனிவர்சிட்டியில். அப்போது தன் உடலையும் உள்ளத்தையும் எப்பொழுதும் போலவே ஆரோக்கியமாக வைத்து கொண்டான். தனது அறிவு திறத்தையும் அதனுடன் சேர்த்து மிகவும் தூய்மையாக பாதுகாத்தான். கல்விக்கு என்றும் உடற்பயிற்சிக்கு என்றும் உணவு நேரத்திற்கென்றும் உறங்குவதற்கும் என்றும் பலவிதமான பழக்க வழக்கங்களை இவன் தினமும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஈடுபடுவான். அவனது கல்வி தேர்விலும் நன்கு தேர்ச்சி பெற்று வந்தான். முக அழகும் அதற்கேற்ற மூளையும் அவனிடம் இருந்தது. ஒரு முறை ஆதித்யா யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் அவனது தேர்வு இன்னும் 3 மாதங்கள் கழித்தே வரவுள்ள நிலையில் முன்கூட்டியே ஒவ்வொரு நாளும் கல்வியில் எதையும் கற்க ஆவல் கொள்வான். எதையும் விடாமல் கல்வி பொருள் உணர்ந்து எல்லா பாடங்களையும் முறையாக பொருள் உணர்ந்து கற்றுக்கொண்டிருந்தான். அதனை கண்ட அவனது நண்பர்களில் சிலர் குறுக்கிட்டு சிவன் பூஜையில் கரடி புகுந்தது போல, ஏன்பா ஆதித்யா, நீ ஒரு புத்தகப் புழுவாய் எப்பொழுதும் எங்கள் கண்ணுக்கு தெரிகிறாயே. தேர்வோ இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றன, காலம் உள்ளது. நீ ஏன் அதற்குள் அலட்டிக்கொண்டு உன் மூளையையும் உடம்பையும் வீணாக்கிக் கொள்கிறாய்? கடைசி வாரத்தில் எங்களைப் போல் தேர்வுக்கு படித்தால் தேர்ச்சி அடைய முடியாதா என்ன என்று வாதாடினர். அதற்கு ஆதித்யா பொறுமையுடன் அவர்களுக்கு, நண்பர்களே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நமக்கு தெரிந்த கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிக்க வேண்டும் என்ற நிலைக்கு முதலில் நாம் வரவே கூடாது. கேட்கப்படுகின்ற தெரியாத எல்லா வினாக்களுக்கும்
நாம் அளிக்க முடியும் என்ற உணர்வு ஏற்படும்படியாக எல்லா வினாக்களுக்குரிய கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்குரிய பதில்களையும் தேர்ந்தெடுத்து நாம் முறையாக பயில வேண்டும். அப்படி கற்பதுதான் கல்வியின் நாம் பெறுகின்ற கசடர கற்கின்ற அழகு. எதிர்வரும் போட்டித் தேர்வுகளில் கூட நாம் இதற்கென்று தனியே படிக்க வேண்டாம். தேர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு. பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் பயிலுகின்ற பொழுதே முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் யாவற்றையும் அந்த பாடத்திட்டங்களுடைய அறிவுக்கூறுகளை நுட்பமாக ஆராய்ந்து உணர்ந்து கொண்டால் எதிர்கால நம் வாழ்விற்கும் அக்கல்வி பயிற்சி அளிக்கும் பயன்படும். வெறும் தேர்ச்சிக்காக மட்டுமே குறுகிய காலத்தில் குறிவைத்து பயில்வது சிறப்பை அளிக்காது. முன்யோசனை உடையவர்களே புத்திமான் ஆவர். வேறு பல வகைகளில் எவரும் அதில் பயில்வானாக இருந்தாலும் கூட அத்தகைய வெறும் உடல் அழகால், முக அழகால் பயன் கிடையாது. அதில் மூளையின் சேர்ந்து அறிவை வெளிப்படுத்தினால்தான் நம் தோற்றத்திற்கே அழகு ஏற்றம் காணலாம். நான் சிறுவயதில் ஒரு கதையை பிறர் வழி கேட்டு உள்ளேன். அதை உங்களுக்கும் கூறுகின்றேன். கண்டிப்பாய் நான் இப்பொழுது விளக்கியதை விட இந்த கதை வழி உங்களுக்கு நன்கு நான் என்ன சொல்கிறேன் என்பது புரியும். தயவு செய்து அமர்ந்து கூர்மையாக கேளுங்கள். ஒரு காட்டில் கொம்புடைய காட்டுப்பன்றியும் நரியும் நண்பர்களாய் வசித்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டுப்பன்றி அதன் அழகிய வாய்ப்பக்கமுள்ள தனது இரு கொம்புகளையும் பதமாக மேன்மேலும் ஒரு மரத்தில் வைத்து உரசி உரசி கூர்மையாக தீட்டிக்கொண்டே இருந்தது. அதை உற்று கவனித்த நரி சிரிப்பொலி பொங்க, "அட முட்டாளே, நமக்குத்தான் எதிரிகள் தற்போது எவரும் இல்லையே, எவரும் தென்படவில்லையே, சுதந்திரமாக இருக்கிறமே, நீ ஏன் வீணே தற்போது முன்கூட்டியே தேவையில்லாத நேரத்தில் நின் கொம்புகளை கூர்மைப்படுத்தி வீணே காலத்தை போக்குகிறாய், அலட்டிக்கொள்கிறாய்? எங்களைப் போல் அலட்டாமல் இரு நண்பா" என்று ஆலோசனை சொன்னதாம் அந்த நரி. எனக்கும் அது நீங்கள் என்னை இப்பொழுது பயில வேண்டாம் என்று என்னிடம் சொல்வது போல் உள்ளது. அப்பொழுது அந்த காட்டுப்பன்றி, இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த பதில் கூறுவது போலவே அது கூறியதாம். கவனமாக கேளுங்கள். காட்டுப்பன்றி என்ன கூறியது தெரியுமா? "நண்பா, நாம் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நாம் போகும்போதும் வரும்போதும் எத்தனையோ மேடு பள்ளங்கள் வழியில், வாழ்வில் எந்த மிருகம், எந்த நாய் குறுக்கிட்டு எப்படி நம்மை குறைக்குமோ குதறுமோ என்று நமக்கு சொல்ல முடியாது. எதிரிகள் வழியே நாம் எதிர்பாராத நேரத்தில் தாக்கப்படவும் நேரிடலாம். எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எதிரிகள் வந்தவுடன் நாம் நம்மை பயிற்சிக்கு ஈடுபடுத்தி கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. எப்பொழுதும் தயார் நிலையில் நம் ஆயுதங்களை தீட்டி தீட்டி வைத்து கொண்டால்தான் நாம் போகும் வழிகளில் நாம் பயப்பட வேண்டிய நிலை வாராது. கையில் குடை இருந்தால் மழை வராது என்று நம்புவது போலதான். அதுபோலத்தான் என்றது பன்றி. இவ்வாறு கொம்பு தீட்டும் அதன் பன்றியின் காரண இரகசியத்தை அறிந்த நரி சரி என்று பன்றிக்கு நன்றி கூறியது. நன்றி சொல்லியதுடன் எதிரி அருகில் தற்போது இல்லையே என்று அலட்சியம் கூடாது என்பதையும் அதன் வழி உணர்ந்தது. இக்கதையை கேட்ட ஆதித்யாவின் நண்பர்கள் கூட, நாம் சும்மா வீணே அரட்டையடிக்கின்ற நேரத்தை கூட முன்கூட்டியே கற்றல் வழியில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் எந்த நேரத்திலும் நம் ஆதித்யாவைப் போல் தேர்ச்சி பெற்று முன்னேறலாம் என்றுதான் தோன்றுகிறது. மேலும் யுத்த காலத்திற்கு வேண்டிய காரியங்களை கூட நமது சமாதான காலத்தில் செய்து வைத்து கொள்வதும் முன் யோசனைதானே என்றான் ஒரு நண்பன். ஆம் என்றான் பிற நண்பர்கள். நம்மை தொழுகின்ற மற்றவர்
கூப்பிய தங்கள் கைக்குள்ளும் படை அதாவது ஆயுதம் ஒடுங்கி இருப்பதை கூட வரலாறு நமக்கு காட்டும். அதையும் நாம் உணர வேண்டும். எனவே அமுதச்சுடரின் அமுத மொழியான இக்கதை வழியே எவர் வாழ்விலும் துன்பம் வரும் முன்பு காத்திட ஆதித்யாவை போல் முன் யோசனை பெற வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க வளமுடன்.